பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். போன பாடத்தில் 11 பாட்டுனா, அடுத்து வலவு வைப்பது எதேகி, அவனுடைய கையை வைப்பது ஹாசிரத்தி, அவனுடைய இடுப்பின் மீது அவனுடைய கையை வைப்பது. அப்படி வச்சா அது வந்து மக்ரூ. இடுப்பில் கையை வந்து தொடையில் வைக்கணும். இடுப்பில் வச்சுட்டு இருந்தால் அது மக்ரூ. பைமனு தஸ்மீர், சுருட்டுவது. கும்மை, அந்த முன்கையை சுருட்டுவோம்ல, சில பேர் ஃபுல் ஹேண்டு போடுறப்ப அந்த கையை சுருட்டுவாங்கள்ல, அதுதான். திராயி, அவனுடைய கண்டங்கையை விட்டும் கும்மை, அவனுடைய முன்கையை சுருட்டுவது, அது மக்ரூஹு. 14 சலாத்து, தொழுகை. ஃபி இஸாரி, வேட்டியில் மேல் சட்டை போடாமல் வேட்டியில் மட்டும் கட்டிக்கிட்டு தொழுதா, அதாவது கீழாடை வேட்டியாக இருக்கலாம், கைலியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, அதை வச்சுட்டு தொழுகிறது மக்ரூஹு. அவுஃபி சராவிலி, முட்டியை மறைச்சிருக்கிற பேண்ட்டு, அது சராவில் பேண்ட்டோட தொழுகிறது. சட்டை போடாமல் பேண்ட்டோட மட்டும் தொழுகிறது மக்ரூஹு. வகதவு, அது தனித்த நிலையில். அப்படின்னா அந்த வேட்டியோட மட்டும் பேண்ட்டோட மட்டும் தனியாக தொழுவது மக்ரூஹு. எப்போ குதிரத்தை, ஆற்றல் இருப்பதுடன், குதிரத்துனா ஆற்றல் இருப்பதுடன். அல்ல லுபிசு, அணிவதற்கு கமீஸு, சட்டையை அணிவதின் மீது ஆற்றல் இருப்பதுடன் அந்த வேட்டியுடன் மட்டுமே அல்லது பேண்ட்டுடன் மட்டுமே தொழுவது மக்ரூ ஆகும். இஜார்னா கீழாடை, சராவில்னா பேண்ட்டு, வகதனா அது தனியாக, அதாவது வேட்டி தனியாக, சராவில் தனியாக, இல்லாட்டி அது மட்டுமே அப்படின்னு வச்சுக்கலாம். குதிரத்தின ஆற்றல், லுபிசுனா அணிவது, கமீஸ்னா சட்டை. அப்போ சட்டை அணிய வாய்ப்பு இருந்தும் அதை அணியாமல் அது வெறும் கீழாடையோட மட்டும் தொழுதோம்னா, அது நிர்பந்தம் இல்லாமல் அப்படி தொழுதோம்னா மக்ரூஹு. எங்கேயாவது காட்டில் மாட்டிக்கிட்ட சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அப்போ அது கிடையாது. இப்போ 15 சலாத்து, தொழுகை. மக்சூஃபு, திறக்கப்பட்ட நிலையில். ரகசி, தலையை. கைரி உதிரின், நிர்பந்தம் இல்லாமல். கைரினா அன்று, உதிர்னா நிர்பந்தம். உதிர்னுக்கு வந்து நிர்பந்தம் அர்த்தம் இல்லை. உதிருக்கு சரியான மொழிபெயர்ப்பு செய்யவே முடியாது, சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். உதிர்ன்னு தான் சொல்ல முடியும். அது கரெக்டாக இல்லை அப்படின்னா சாக்கு போக்கு, அதுவும் எல்லா இடத்துலையும் அது வந்து பொருந்தாது. காரணம் சொல்கிறது, ரீசன் சொல்கிறது, அப்படியே அதுக்கு வந்து உதிருக்கு நானும் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கிறேன். பர்ஃபெக்டாக பொருந்தணும், அது எல்லாத்துக்கும் சரியாக போகணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் அது சரியாக உட்காராது. சரி, ஓகே. அப்போ நிர்பந்தம் இந்த இடத்துல அர்த்தம் வச்சுக்க வேண்டியதான். நிர்பந்தம் அன்றி, நிர்பந்தம் இல்லாமல் தலையை திறந்து வைப்பது. அப்போ தொப்பி போடாமல் என்ன பண்ணுறது, தொழுவது வெறுக்கத்தக்கது. மக்ரூஹுன்னு என்ன, மக்ரூங்கிறமே, மக்ரூன்னு என்ன, வெறுக்கத்தக்கது. அசலாத்து, தொழுகை. ஹல்ஃப, பின்னால், சஃப்புக்கு பின்னால். ஃபுர்ஜத்தி, கேப் இருப்பதுடன். ஃபீ, அதிலே அந்த இடம் இருப்பதுடன். தத்தசிவு, விசாலமாகும் லிக்கியாமி, நிற்பதற்கு விசாலமாக அதில் இடம் இருப்பதுடன். அந்த சர்ஃபை விட்டுட்டு பின்னாடி சர்ஃபில் போயிட்டு என்ன பண்ணுறது, நிற்கிறது மக்ரூஹ் ஆகும். அத்துல் ஆயத்தை எண்ணுவது. வல் அதுகாரி, திக்கர்களை எண்ணுவது. பில் அசாபி, தொழுதுகிட்ட அதை வச்சு விரலை வச்சுக்கிட்டு எத்தனை ஆயத்து எத்தனை திக்கர் என்ன பண்ணுறது என்றது மக்ரூஹு. 18 தஈனு சூரத்தி, சூறாவை குறிப்பிடுவது. பில் கிராத்தை கொண்டு. லா எக்ரோவு கைரகா, அது அல்லாததை அவன் ஓதாமல். ஒரே சூறாவை மட்டுமே என்ன பண்ணுறது, எப்போயுமே ஓதுறது. குறிப்பிட்ட சூறாவை அவசரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, குழுகுல்லாது குலோபிரிமாசம் முடிச்சுவாங்க, நேரம் இருந்தால் அலம் தரிஃபை முடிச்சுவாங்க, எப்போயுமே அதை ஓதுறது. அப்போ இது போல் குறிப்பிட்ட சூறாவை மட்டும் குறிப்பிட்டு ஓதினால் அப்போ அது வந்து என்னது, மக்ரூஹ். தையினுனா குறிப்பிடுவது, சூரத்தின்னா சூறாவை, பில்கராத்தி ஓதுவது கொண்டு. லா எக்ரோ ஓத மாட்டான், கைரகா அது அல்லாததே ஓத மாட்டான். வேறு சூறா ஓதாமல் ஒரே சூறாவை திரும்ப அதே டெய்லி பல நாளாக ஓதிட்டுருக்கிறது, வருஷ கணக்கில் ஓதிட்டுருக்கிறது மக்ரூஹு. எப்போ மக்ரூ ஆகுனா, அல் இல்மி, அறிந்திருப்பதுடன். கைரிஹி, அது அல்லாத சூறாவை அறிந்திருப்பதுடன். அது அல்லாத சூறா அறிந்திருப்பதுடன் ஒரே சூறாவையே திரும்ப 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 இல்லை பல நாளாக எல்லா தொழுகையிலையும் பல நாளாக மாத கணக்கில் அப்படி ஓதிக்கிட்டு இருக்கிறது, எப்பயுமே ஓதிக்கிட்டு இருக்கிறது மக்ரூஹ் ஆகும். இதாலம் யக்குன் ஆகாவிட்டால்.
எத்த பர்ருக்க பிகா அந்த அப்படி ஓதுறதை கொண்டு பரக்கத் பெறுவதற்காக ஆகாவிட்டால் அப்போ தான் மக்ரூஹு. ஒரு ஹதீஸில் வரும், ஒரு சஹாபி எப்போ பார்த்தாலும் வந்து குல்ஹுவல்லாஹ் ஓதிட்டு இருந்தாங்க. என்னான்னு விசாரிக்கிறப்ப அவங்க சொன்னாங்க, குல்ஹுவல்லாஹ் ஆகாது, அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் சமது, அல்லாஹ் தேவையற்றவன், லம் எலிது அவன் யாரையும் பெறவில்லை, லம் யூலது அவன் யாராலும் பெறப்படவில்லை. அப்போ அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் இந்த சூறாவில் அடங்கியிருக்கு, அல்லாஹ்வுடைய தன்மைகள் அடங்கி இருக்குது. நான் அல்லாஹ்வை வந்து ஒருமைப்படுத்துகிறேன், அப்படி அந்த அர்த்தத்துக்காண்டி ஓதுறேன்னு சொல்கிறப்ப அப்படி அந்த சாபி சொன்னார். அப்போ அந்த மாதிரி பறக்கத்துக்காண்டியோ இல்லாட்டி ஏதோ ஒரு நோக்கத்துக்காண்டியோ இல்லாமல் வேறு சூறாலாம் தெரிஞ்சிருக்கிறப்ப குறிப்பிட்ட சூறா வச்சுட்டும் திரும்ப திரும்ப எல்லா நாளும் ஓதிட்டே இருக்கிறது வந்து மக்ரூஹு. எத்த பர்ருக்குன்னா பறக்கத் பெறுவது, பிகானா அந்த சூறாவை கொண்டு தொடர்ந்து திரும்ப திரும்ப ஓதுற பற்றியா இல்லையா, அந்த சூறாவை கொண்டு எதுவும் பறக்கத் இல்லாமல் இருந்து ஒரே சூறாவை திரும்ப திரும்ப ஓதுனா அது வந்து மக்ரூஹு. 19 தக்ராறு சூரத்தின் வாஹிதத்தின் ஃபி ரக்காயத்தைனி. தக்ராறுனா திரும்ப திரும்ப மடக்குவது, சூறாவை திரும்ப திரும்ப மடக்குவது, வாஹிதத்தின் ஒரே சூறாவை திரும்ப திரும்ப மடக்குவது, ஃபி ரக்காயத்தைனி 2 ரக்காயத்திலையும், மினல் ஃபர்லு தொழுகையில், இஃப்லிஹி அதை மனப்பாடம் செய்திருப்பதுடன், கைரஹா அது அல்லாத வேறு சூறாவை மனப்பாடம் செய்திருப்பதுடன் முதல் ரக்காயத்தில் அதே சூறா ஓதுறது, 2வது ரக்காயத்தில் அதே சூறாவில் ஓதுறது மக்ரூஹ் ஆகும். ஓகேவா? ஏதாச்சும் அர்த்தம் விடுபட்டிருந்தாலும் நான் சொல்லாமல் இருந்தாலும் கிளாஸில் கேட்டுங்க, எழுதிருங்க. எழுதுறதுக்காண்டு தான், எழுத தான் நேரம் போகுது. அடுத்து 20 கிராத்து ஓதுவது, ஃபில் ஃபராயிலி ஃபர்லு தொழுகையிலே ஓதுவது, அலா ஹிலாஃபி மாற்றமாக, அல்ல மாற்றத்தை மீதுனா நான் மாற்றமாக வச்சுக்கணும். அப்படி தர்த்தீபி வரிசைக்கு மாற்றமாக, சூறாவுடைய வரிசைக்கு மாற்றமாக, அமதன் வேண்டுமென்று, அக்கிராத்து ஓதுவது ஃபில் ஃபராயிலே ஃபர்லு தொழுகையிலே அலா ஹிலாஃபி மாற்றமாக, தர்த்தீபி வரிசைக்கு மாற்றமாக, சூறாவுடைய வரிசைக்கு மாற்றமாக, அமதன் வேண்டுமென்று, ஃபர்லு தொழுகையில் சூறாவுடைய வரிசைக்கு மாற்றமாக வேண்டுமென்றே ஓதினால் அது மக்ரூஹ். அது என்ன சூறாவுடைய வரிசைக்கு மாற்றம்? என்ன பண்ணுவோம், நம்ம மேலே அலம்தர கைஃப் ஓதுவோம், அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம், லீலாஃபி குறைசி ஓதுவோம், அப்படி மேலேருந்து கீழே வருவோம்ல, சிலப்போ கீழேருந்து மேலே போயிடுறது. இது வந்து வேணும்னே அப்படி செஞ்சால் தான் இது வந்து மக்ரூஹ் அப்படிங்கிறாங்க. தெரியாமல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், வள்ளுவா ஓதணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 2வது சூறா ஆரம்பிக்கிறப்ப வசம்சைக்கு போயிட்டோம், அப்புறம் தெரியல, யோசிக்கல, டக்குன்னு நம்ம ஓத ஆரம்பிச்சிட்டோம், அப்போ பிரச்சனை இல்லை. வேணும்னே அப்படி மாற்றி மேலேருந்து கீழேருந்து மேலே போகிறது மக்ரூஹு. 21 சுஜூது சஜிதா செய்வது அலா சூரத்தி ஃபோட்டோவின் மீது, ரூஹின் ரூஹுடைய, அப்போ ஒரு உயிருடைய உருவமுடைய அந்த ஃபோட்டோ, அந்த உருவம் இருக்கிற அந்த ஓவியத்தின் மீது என்ன பண்ணுறது, சஜிதா செய்வது மக்ரூஹு. அம்மா சுஜூது அறிந்துகொள் சுஜூது ஆகிறது, ஃபி பிசாத்தினா விரிப்பிலே, ஃபீஹி அதில் இருக்குமே, தசாவிரு ஃபோட்டோ இருக்குமே, ரூஹின் இல்லை உசுருடைய உருவங்களுடைய ஃபோட்டோ இருக்குமே, அதில் சஜிதா செய்வது, ஃபி பிசாத்தின் விரிப்பிலே, ஃபீஹி அதில் இருக்குமே, தசாவிர் ஃபோட்டோ இருக்குமே, ரூஹின் உயிருடையதனுடைய ஃபோட்டோ இருக்குமே, அதில் சஜிதா செய்வது ஃபலா கராகத்துன் என்ன இல்லை, மக்ரூஹ் இல்லை. மாலம் யஸ்ஜுத் அலா சூறாவின் மீது சஜிதா செய்யாத காலமெல்லாம். அப்போ என்ன சொல்கிறாங்க, மாலம் யஸ்ஜுத் செய்யாத காலமெல்லாம் அல சூரத்தி ஃபோட்டோவின் மீது. வார்த்தை கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு பாயில் நம்ம நிற்கிறோம், அந்த நிற்கிற பாயில் வந்து ஃபோட்டோ இருக்குது, ஆனால் தலை வைக்கிற போகிற இடத்துலையோ நம்ம கால் வச்சுருக்க இடத்துலையோ ஃபோட்டோ இல்லை, முன்னாடியோ பின்னாடியோ வேற எங்கேயோ இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து சஜிதா செய்கிறது, அந்த விரிப்பை பயன்படுத்துகிறது, அதில் மக்ரூஹ் இல்லை. நம்ம தலை வைக்கிற போகிற இடத்துல, நம்ம கால் வைக்கிற போகிற இடத்துல, நம்ம சஜிதா செய்ய போகிற இடத்துல ஃபோட்டோ இருந்தால் தான் வந்து மக்ரூஹ்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தை கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அம்மா சுஜூது சஜிதா செய்வது, ஃபி பிசாத்தின் விரிப்பிலே, ஃபீ அதில் இருக்குமே, தசாவிரு உருவங்கள்,
தி ரூஹின் ரூஹுடையதற்குள்ள உருவங்கள், அதிலே சஜ்தா செய்வது பலா கராகத்தை, அதில் மக்ரூஹ் இல்லை. மாலம் யஸ்ஜித், சஜ்தா செய்யாத காலமெல்லாம். அல்ல சூரத்தின் ஃபோட்டோவின் மீது சஜ்தா செய்யாத காலமெல்லாம். அப்படிதான் விஷயம், நம்மளாம் சொன்னது தான். திரும்ப ப்ளே பண்ணி கேட்டுங்க.